கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீ பேச போற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும் ஆசீர்வதியும். ஆண்டவரை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி ஆவியானவர் தாமே நீ பேசும் அந்த வார்த்தைகளை ஊன்ற கட்டட்டும், இந்த வாழ்க்கையை பலப்படுத்தட்டும், நாங்கள் பிரகாசிக்கும்படி செய்யட்டும். அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு நீர் எங்களோடு பேச போவதற்காக நன்றி. தண்டைகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கவனிங்க, சங்கீதம் Psalm chapter 25:20 25:20 எடுத்து வாசிப்போம். சங்கீத பகுதி 25:20. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 25:20 வாசிங்க. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். அருமையான வார்த்தை. ஆண்டவரை உண்மையே நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் வெட்கப்பட்டு போகாதபடி நன்மை செய்வார். அதாங்க சொல்லப்பட்டது. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கமே பண்றதில்லை. ஆனா இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எத்தனையோ தலைகுனிவு, எத்தனையோ வெட்கம், எத்தனையோ அவமானம், எத்தனையோ பழிச்சொற்கள் வருதான். பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்கேன், கர்த்தரை நம்பினா வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்படின்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் நோ ஷேம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கலாம். உங்களை வெட்கப்படுத்துவதற்கு முன்பாக அவர்களே உங்களுக்கு முன் வெட்கப்பட்டு நிற்கும்படி தேவன் செய்ய போகிறார். அதுதான் மென்ஷன் பண்றார். ஒருவேளை இந்த வெட்கத்தை நினைச்சு கலங்காதீங்க, கைவிடப்பட்டதை நினைத்து கலங்காதீங்க. ஒருவேளை உங்க பலவீனத்தை நிமித்தம் உங்களை தலைகுனி பண்றாங்களா, அல்லது நீங்க வாங்கின கடனை நிமித்தம் உங்களை உண்மையிலே தலைகுனி பண்றாங்களா? ஸ்தோத்திரம். அல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை உண்மையாகவே தலைகுனிய பண்ணுகிறதா, அல்லது வெட்கப்படுத்தும்படி நிற்க வைக்கிறதா? ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் வெட்கத்துக்கு பதிலாக இரக்கத்தை நன்மை தருகிறவரா. அல்லேலூயா. என்னங்க? வெட்கத்துக்கு பதிலாக. என்னுடைய சாட்சியை கூட நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த திடீர்னு என் சாட்சிக்கு வருது ஞாபகத்துக்கு. சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. என் வாழ்க்கையில் எத்தனை முறை வெட்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை அவமானப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை தலைமுறை ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை முறை செய்யாத தவறுக்கு நாம் சில நேரங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான் இல்லைங்களா? உண்மையா இல்லையா? உண்மை. நான் பல முறை சொல்லி இருப்பேன். இது மீண்டும் ஆனாலும் இந்த வசனத்திற்கு ஏற்ற சாட்சியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வீடு நான் கட்டாம இருக்கும், கூரை வீட்டுல தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், அநேகருக்கு தெரியும். சிலருக்கு வீட்டுக்கு வந்திருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் கூட வந்தாரு பத்திரிக்கை வைக்க. பெரிய கூடைகளா இருந்து சின்னதா இடிச்சுட்டு ஊரு கட்டணும்னு கட்டவே இல்லை 2 வருஷம். பாஸ்டர் வீடு இதா? என் பாஸ்டர் வீடு இதா அப்படின்னா என்ன சொல்லிட்டு போயிட்டேன். இன்னொரு பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர் கொண்டாட்டியும் வந்துருக்காங்களா, 2 பேரும் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு ஊழியம் செய்ய வெக்கமா இல்லையா? வெக்கம் இல்லையா? இவனுக்கு சொல்ற நம்ம நல்ல ஊழியம் செய்யற நம்ம வெக்கம் இல்லை. எனக்கு ஊழியம் செய்யற நம்ம சொல்லிதான் எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா சொல்ற நினைக்காதீங்க, என்ன ஊழியருக்கு விருத்தப்படுத்திருக்கிறார்கள், பிரஜாதிகளும் அவமானப்படுத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அவர் வட்டியை கொடுக்கிறவர். என்னங்க வட்டியை கொடுக்கிறாரு? கவனிங்க, வசனம் சொல்லுது வட்டிக்கு கொடுக்கூடாதுன்னு வசனம் சொல்லிட்டு
ஊழியக்காரன் ஊழியம் செய்யறவா செய்யலாமா? சொல்லுங்களா, செய்யலாமா? ஒரு மணி நேரம் மாறி மாறி புருஷனை கொண்டாட்டி என்கிட்ட பேசுறாங்க. ஏன்னா எனக்கு ஊடு இல்லையா, நான் வசதி இல்லாம இருக்கிறேன். உண்மையான ஊழியக்காரன் இடத்தையோ சூழ்நிலையோ பணத்தையோ பார்க்க மாட்டான். உண்மையான ஊழியத்தை தான் பார்க்கணும். அலையிலே சொல்லுங்களா. நான் கடைசியா அவரை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது, நல்லா காயப்படுத்துறாரு, வேதனையா இருக்கிறார். நான் சொன்னேன் அவர்கிட்ட கடைசியா, இத ஊழியக்காரன் சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேன். மேலும் மீறி பார்த்தா என்ன எப்படி பேச சொல்ற, நீனே வட்டியை கொடுக்கிற வட்டி கிடக்குறையா அப்படின்னு சொன்னேன். ஊழியம் வந்து வீட்டை பார்த்து வசதியை பார்த்து வருவதல்ல, உண்மையா ஊழியம் செய்யறத அந்த ஊழியத்தினுடைய கனிகளை பார்த்து இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மரத்தின் அது கனிகளினாலே அந்த மரத்தை என்ன செய்யணும், அறியணும். சரி போகட்டுங்க, இது நடந்துட்டு இந்த அவமானங்க நான் என்ன நேரம் நடக்கிறது சுருக்கி சொல்றேன். இப்படியா ஒரு முறை என்ன வந்தாரு, ஒரு கிராமத்துல பக்கத்துல ஒரு பார்த்து கேட்டார், உங்க அப்பா பணக்காரர், ஆனா ஒரு பண்ணி குடிச்சு இருக்கா, நீ குடி இருக்கிற வச்சுட்டு போயிட்டார். நீ தேடி போன இயேசுவே பணக்காரன்னு சொல்லிக்கிறாங்க, அவரும் இந்த வீட்டுல தான் உன்னை வச்சிருக்கிறாரு, நீ ஏன் இயேசுவை தேடுற, விசாம வந்துருன்னு சொல்றாங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும், இருக்குமா இருக்காங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதை சொல்லி முடிச்சு அடுத்த வாரம் இதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இன்னொரு நபர் வந்து பேசுறாரு. நான் ஆண்டவரை நான் ஊடி கேட்டேன்னா, எனக்கு விசேஷமா என்னன்னா, எங்க குடிக்கலாம் பரவாயில்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு தாக்கணும், வீட்டை பத்தி நான் நினைக்கவே இல்லை. ஆனா சாத்தான் எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு அவன் விரும்பிருக்கான். யார் விரும்பிருக்கா? சாத்தான். அதனால சாத்தான் பிள்ளைகளை அனுப்பி என்னை காயப்படுத்துறான், என்னை வெக்கப்படுத்துறான், என்னை அசிங்கப்படுத்துறான். அழுதுகிட்டே ஆண்டவரே நான் வீடு கேட்டேன்னா, 2 பேர் வந்து என்னை அசிங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்துறாங்களே, இன்னும் அழுது ஆண்டவர்கிட்ட அழுது 10 நாள் நான் அழுது, எனக்கு வீடு வேணும், என்ன வேணும், வீடு வேணும். அப்ப அசிங்கப்பட்டு எப்ப திரும்ப நல்லதுன்னு நினைச்சேன். வீடை கட்டி குடி போனோடனே 6 மாசம் வரைக்கும் அந்த 2 பேரும் என்கிட்ட வெளியே போனாங்க 2 பேரும். கடைசி அவர் நபர், தம்பி நல்லா இருக்காரு, ஒரு 6 மாசம் நல்லா இருக்கானே, நீங்க நல்லா இருக்கீங்களா, பாத்தீங்களா? என்னை வெட்கப்படுத்தவில்லை, எந்த வெட்கம் என்னை தலைநிமிர பண்ணுவதற்காக தேவன் அனுமதித்தார். அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்குதான் நினைச்சுக்கிட்டேன், வெக்கத்தை உண்டு பண்ணிடுது எனக்கு ஆசீர்வாதத்திற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு நிச்சயமா உங்களை வெட்கப்படுத்துற இடத்திலே உங்களை உயர்த்தி வைக்கணும் ஆண்டவர் வல்லவர். நான் அதை பிராக்டிக்கலா அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், நிறைய சாட்சி சொல்லனா அடுக்கடுக்கா வரும். அவ்வளவு சாட்சிகள் வைத்திருக்கிறார். ஆமா, அதே வசனம் வாசிங்க, சங்கீதம் 34:5 வாசிங்க. என்ன பார்த்து பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, அவரை நோக்கி பாருங்க. யார் நோக்கி பார்க்கலாம்? பிரச்சனை வந்தா உங்க வந்து உட்கார்ந்துருந்தோம். பிரச்சனை வந்தா உடனே எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர், ஆபீசர் இவங்களெல்லாம் தேடி போய் முன்னேறி சொந்தக்காரன் குடும்பத்தில் விடமா. இன்னைக்கு விசுவாசியே அப்படிதான் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பிரச்சனை வந்தா நான் எனக்கு தெரியுங்க, சம்திங் கம் டு த ப்ராப்ளம், ஐ கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரச்சனை வரும்போது ஏன் சொல்லிட்டு ஓடிடுவோம், ஆண்டவரா நான் சரண்டர் ஆயிடுறேன். என்ன, நான் சரண்டர் ஆயிடுறேன். ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆயிடும், ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டா அவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. உங்க பிரச்சனையா, வியாதியா, கடனா, அக்கம் பக்கத்து போராட்டமா, நெருக்கமா, நம்மளை சரி பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா போதும், பயங்கர மிராக்கலை செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரண்டர் ஆயிடுங்க. அவரை நோக்கி பார்த்தோம். எஸ், who is to come the presence of God like a lightning. பிரகாசம் அடைந்தார்கள். என்ன பண்ணல? வெட்கப்பட்டு போகவே. பாத்தீங்களா,
அநேக நேரம் இந்த தேவ பிள்ளைகளை ஏதாவது ஒரு காரியம்னா முதலில் எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு ஓடோடி வந்து செபிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே அந்த காரியமாய் நான் இதுல எப்படி இருந்து மேல் வேணும் தெரியலையே, இதுல இருந்து என்னால மேல எனக்கு திராணி இல்லை, அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் தேவன் அதிலிருந்து மீட்டெடுப்பார், அதிலிருந்து என்னை மீட்டெடுப்பார். அந்த விசுவாசம் வேணும். கவனிங்க, ஒரு பெண்மணியை எல்லாருக்கும் தெரியும். உங்க வேதத்துல பேர் அன்னாள். வாசிங்க அன்னாள். 1 சாமுவேல் 1:6. சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:5. ஒன்று எத்தனை வாசிக்கிறேன்? 1:6. அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் தான் அவளை துக்கப்பட்டு எப்பங்க ஒரு வீட்டு விசேஷம் நடக்கும் போது நீ மலையா நல்லா கூப்பிட்டே போவாங்க. ஆனா சில பேர் மட்டும் என்ன செய்வாங்க, கூட மாட்டாங்க கிராமத்துல. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கான், கஷ்டமா இருக்க மாட்டாரா? இங்க பாருங்க, இவனுடைய தப்பு, இவனுக்கு என்ன குழந்தை பாக்கியம் இல்லை, அவ்வளவுதான். ஏன் இல்ல? கர்த்தரே சொல்லுங்களா, படிக்கலாம், பைபிளை படிக்கலாம், மேலும் பைபிளை படிய, பைபிளை படிக்க தெரிஞ்சீங்க, டக்கு டக்குன்னு படிக்கலாம். அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஆண்டவரே சில நேரத்துல உங்க ஆசீர்வாதத்தை அடைச்சி வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? ஒழுங்கா ஜெபிக்கிறது கிடையாது, ஒழுங்கா சபைக்கு வர்றது கிடையாது, ஒழுங்கா ஆண்டவர் செய்ய வேண்டியது செய்யறது கிடையாது. எல்லாமும் செய்யறோம். ஆண்டவர் பாக்குறாரு, என்ன கொடுங்க பாஸ்டர் இங்க பாக்குறாரு, நான் பார்க்கல நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஒருவேளை நான் இங்கதான் இருக்கிறேன், சந்தவெளியில தான் இருக்கிறாரு பாஸ்டர், நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது நினைக்காதீங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுது, என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனுங்கிறாரு. ஆமாங்க, நீங்க அதனால யாரும் பார்க்க போறா இல்ல. கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னா இங்க கர்த்தருடைய கற்பத்தை ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருந்தா இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து நம்ம வாங்காம நாமளே கடை பண்ணி வச்சுக்கிறோம். நான் உள்ளபடியே சொல்றேன், இன்னும் குறிப்பா சொல்றேன், காரைக்கால் பிள்ளைங்க உண்மையிலேயே நான் போன வாரம் காரைக்கால் போனேன், சொல்ல வரேன். ஒரே ஒரு சின்ன செய்தி இடையில தான் வந்ததுங்க, மன்னிப்புன்னு குறித்து 3 மாசமா பேசாதது 2 பேரு உடனே ஒப்புரவாயி 2 பேருமே கால்களை கழுவி ஞானஸ்தானத்தை திருவுருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எப்படி சொன்னாங்க, ஐயா நீங்க பேசும்போதே கர்த்தரை தொட்டா. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, ஏத்து நிக்கிறீங்க, முரட்டாட்டம் பண்றீங்க, கீழ்ப்படியும் பண்ணுறீங்க. ஆனா உண்மையிலேயே அங்க சொன்னேன், உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா அந்த சபையில 10 பேர் தான், 10-20 பேர் தான் இருப்பாங்க, ஒரு 18-20 பேர் தான் இருப்பாங்க. உண்மையிலேயே மன நிறைவா இருந்தது. ஏன் தெரியுங்களா? இந்த ஊழியக்காரனுடைய சத்தியத்தை கேட்கும் போது அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடைச்சு நீங்களே அடைச்சு வச்சுக்கிறீங்க. சத்திய வார்த்தைக்கு இடம் கொடுக்கறது இல்லை, ஊழியக்காரன் வார்த்தையை கனப்படுத்துறது இல்லை, ஏத்து நிக்கிறது, முரட்டாக பண்றது, கீழ்ப்படியாம போறீங்க. இதனால ஆசீர்வாதம் யாருக்கு தர? உன்னபடியே சொல்றேன், நம்ம வைத்தீஸ்வரன் சபையில எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் டக்குன்னு உடைக்கப்பட்டு போகுது நான் சொல்றேன். ஆனா நீங்க கீழ்ப்படியத்தை நீங்க மாத்தினா, கீழ்ப்படியாத மாத்தினா, இத கீழ்ப்படியாமை உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் கட்டாயம் சொல்றேன், நிறைய பேர் இருக்க கடன் விலக போகிறது, வீடு கட்டாத இருக்குது, வீடு கட்டப்பட போகிறது, தடைகள் உடையப்படும். தடை உடையாம இருக்குது காரணம் தெரியுமா? நீங்களே தடையை நஞ்சுக்கிறீங்க, ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தேவையில்ல. நன்றிக்கு சொல்றேன், நான் நிறைய ஜெபித்து பார்த்துட்டேன். உங்களுக்கு நிறைய ஸ்கீலிங் மினிஸ்ட்ரி சுமமலுக்கு மாறாத வச்சாச்சு. ஆனால் என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவர் வசனம் பணிகளை பார்த்து கீழ்ப்படுங்க. உத்தமா கீழ்ப்படியாம எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்க முடியும்? ஒரு ஊழியக்காரர் சொன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நீங்க சொல்லுவதை அப்படியே கேட்கணும், பேசணும், காரணங்களை கழுவணும், அவங்கள்ட்ட விட்டு கொடுக்கணும். ஆனா இல்லவே இல்லை. ஒரு பாலம் எனக்கு என்ன
எனக்கு பிறந்த பிள்ளைங்க, நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைங்க. மொத்தம் நம்மளுக்கு பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? கைசல் இன்னைக்கு சொல்ற கேளுங்க. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் தீர்மானித்து விட்டா அந்த ஆசீர்வாதத்தை கேட்டானே நாமளே இங்க பாருங்க, கற்பத்தை அடைத்து விட்டார் தேவனை. அடைத்ததுக்கு காரணம் இவள் தேவனை இன்னும் என்ன செய்யல, இவளுக்கு தேவனை தேடி வரல, வந்தாலும் உற்சாகமா வரல, ஒரு நாள் விரும்பி வரல. தேவனை தேடி வருகிறவர்கள் வரும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த சந்தோஷம் போகிட்டே இருக்கா? சொல்லுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட சொன்ன நாள்ல இந்த அதே சந்தோஷம், அதே சமைக்கு ஓடி வர்றது, தேவனுக்காக நிற்பது, செமிப்பது, ஊழியம் செய்வது இருக்கா? இல்லை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இல்லைங்க. இது வர வர கூடணுமா குறையணுமா? கூடுங்க. டே பை டே the rise the spiritual life improve. நாளுக்கு நாள் ஆவிக்குரிய அனுபவம் கூடணும். பட் டே பை டே the reduce the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் என்ன செய்து விட்டா குறையுதா? குறைஞ்ச எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்? நல்ல கவனிங்க. கற்பத்தை அடைச்சதுனால இவளுக்கு குழந்தை இல்லை, அதனால தான் இவன் வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. யார் வெக்கப்பட்டு? வீட்டு உள்ளே போட்டு கல்விக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. நம்மள வீட்டு உள்ளே டிக்கெட் வெளில வரதான் பெரிய பாடா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஊட்டெல்லாம் என்ன செய்யலாம்? ஊட்ட தானே செய்யணும். அப்ப நீங்க சரியாயிட்டீங்கன்னா ஊட்ட சரி பண்ணிட்டு வராங்க. நல்ல சொல்லுங்களா? இல்ல நான் சரியா ஆயிட்டேன்னு சொல்றீங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இல்ல, இன்னும் இருக்கு, இன்னும் ஏதோ சரக்கு இருக்கு. என்ன சரக்கு இருக்கு? இன்னும் பொறுமை, இன்னும் தாழ்மை, இன்னும் அடி வாங்கணும், இன்னும் அவமானத்தை சகிக்கணும், இன்னும் மூஞ்ச காட்டக்கூடாது. ஆமா, மூஞ்ச காட்டக்கூடாது. நம்ம மூஞ்ச காட்டக்கூடாது. ஏசு மூஞ்ச காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அசிங்கப்படுத்தும் போது நம்ம மூஞ்சி யார் மூஞ்சி வந்து நிக்கணும்? ஏசு மூஞ்சி வந்து நிக்கணும். ஆமா, இயேசு நமக்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில போட்டு கிழிச்சுக்கிட்டார். ஆமா, கிழிச்சுக்கிட்டாரா? ஆமா, அடிச்சாரா? ரத்தம் சிந்தினாரா? ஏன் செய்யணும்? ஏன் செய்யணும்? நமக்காக நமக்காக அவமானத்தை எண்ணாமல் சகித்தார். அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அண்ணாவுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். கற்பத்தை அண்ணாச்சு அடைச்சோடனே வருஷம் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போறாங்க. போனா இவனுக்கு என்ன வேலை தெரியுமா? பெண்ணினாலுக்கு இவளை சந்தோஷம் நினைச்சுட்டாங்க. இவளை ஒவ்வொரு நாளும் நான் குத்திக்கிட்டே இருக்கணும் முள்ளு மாரி. இவன் இந்த வீட்டுல சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான், என் பிள்ளைங்களும், என் புருஷன். இவளை போக வேண்டியும் பேசிக்கிட்டு. அதனால என்னன்னா இன்னைக்கு அம்மா வேதனை இருந்திருப்பான். இந்த வேதனை படுத்தினவனுக்காக அண்ணன் கிட்ட வர நமக்கு ஏதாவது வேதனை அதிகமா பிரச்சனை வந்தாங்க, அதிகமாக தவறு நடக்கும். பிரச்சனை குறைஞ்சிட்டு வச்சுங்களா, உடங்கால் போட முடியாது, சமைக்க வர முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. பார்த்தா கூட அப்படி ஒதுங்கி போடும். ஒரு சொந்த கூட சொல்றோம், வேற சொந்த சொன்னா பார்த்து கேட்காங்க. அதனால சைலண்டா எழுதிடுவான். மாறிச்சு உண்மைங்க. நல்ல கவனிங்க. இவளுக்கு உபத்திரம், அவமானம், வெக்கம் வருது. வெக்கப்படுத்துறா, வேதனைப்படுத்துறா. பிள்ளை இல்லை, நீ வராத, இந்த வீட்டுக்கு நீ வாசிக்கிட்டே ஓடிப்போ, நீ எதுக்கு வந்தாங்க சொல்லி பேசுறான். பெண்ணினால் இதை தாங்க முடியாம அவமானம், இந்த வெக்கம், வேதனை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யறா? 7, 8 வாசிங்களா? 10 வாசிங்க, 11, 15 வாசிங்க. உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். சவரன் கத்திப்படுவதில்லை. கவனிங்க, உண்மையிலே நல்ல ஒரு சபம். தான் இருதயத்தை ஊற்றினான் இருக்கு வசனம். என்னங்க? தான் இருதயத்தை கொண்டு எங்க ஊத்துனா? தேவ ஆலயத்துல தேவனுக்கு ஊத்துறா சொல்லிட்டா. ஏன்னா ஒவ்வொன்றும் சந்தோஷமா இல்லை, ஆனா புருஷன் நேசிக்கிறான். பைபிள் சொல்லுது, வெல்கான என்ன செய்யறான்? 2வது மணியோட முதல் மணியை அதிகமா நேசிக்கிறான். ஆனா அவளுக்கு 10 மடங்கு அவளை கவனிக்கிறான், பிள்ளைகளை விட, அந்த பொண்டாட்டியை விட. பட் என்ன கவனிச்சு என்ன பிரயோஜனம்?
இவன் எப்போ பார்த்தா நினைச்சிட்டு இருக்கா? மலடி மலடி நீ எதுக்கு நிற்காது, வீட்டில் இருக்காது, நீ இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க முடியாது அப்படி பேசினா என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லுங்களேன். ஏதாவது தொடுறா, தொடாத, நீ தொடாத அப்படின்னா எப்படி முடியல? சந்தோஷமா இருக்குங்களா? ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அண்ணா தன் இருதயத்தை தேவனத்தில் ஊற்றுகிறார். நிறைய அவமானம், நிறைய வெட்கம், தாங்க முடியாத துயரம், தாங்க முடியாத வேதனை. புருஷன்கிட்ட எல்லா நாட்டம் சொல்லலாம், சொல்ல பைபிள்ல சொல்லதான் என்ன செய்யல, இல்ல சொன்னாலும் என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஆனா இவர் சொல்ல வேண்டிய விட்ட சொல்லிட்டா ஆண்டவர்கிட்ட சொல்றா, அழுகுறா, பொருத்தனை பண்றா தன் பிள்ளைய ஆண்டவருக்க. பிள்ளையெல்லாம் ஆண்டவருக்கு தான் ஊருமா. பிள்ளைய மாசம் இல்ல, முதல்ல இருக்க விளையிறது எல்லாமே யாருக்கு சொந்தமா? கர்த்தருக்கு தான் சொந்தமா. உள்ள மாத்திரம் இல்ல, நீங்க யாரும் பிள்ளைய கொடுக்கறது கிடையாது. எல்லாம் இன்ஜினியரிங், டாக்டர், அது படிக்க வைக்கணும், இது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஊழியத்துக்கு யாரும் என்ன செய்யறதுல, ஏன் வேண்டாம் இந்த ஊதியத்தை செய்கிறது. ஆனா வசனம் சொல்லி கொடுக்கணும். சரி போகட்டும், நான் இங்க பாரு. இப்ப பாருங்க, இவ்வளவு வெட்கப்பட்ட அந்த அண்ணால அவமானப்படுத்தின அந்த பெண்ணினாளுக்கு முன்பாக அவளை தேவன் என்ன செய்யறாரு? 1 சாமுவேல் 2:5 வாசிங்க. 5 வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் 1 சாமுவேல் சொல்றேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்றேன். அதான் படிக்கிறீங்க? படிங்க. கூலி வேலை செய்கிறவர்கள் பசியாய் இருந்தவர்களுக்கோ இனிய பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவர்கள் 7 பெற்றாய். அநேக பிள்ளைகளை பெற்றோர் போல் பலட்சியம் பண்ணாள். அல்லேலூயா சொல்றீங்களா? அண்ணாளுக்கு எத்தனை பிள்ளை? முதல் பிள்ளை சாமுவேல். பெண்ணினாள் பிள்ளைய பத்தி சொல்லவே இல்லை பைபிள்ல. கவனிக்கணும். எவ அவமானப்பட்டாலோ, எவ அசிங்கப்பட்டாலோ, எவ தலைகுனி நின்றால் அவன் எங்க வந்துட்டா? தேவ சமூகத்துக்கு வந்துட்டா. அல்லேலூயா சொல்லுங்களா? இந்த பெண்ணினாள் பிள்ளைய பத்தி சொல்லவே இல்லை. ஆனால் அண்ணாள் பிள்ளைதான் உலகத்துல இஸ்ரவேல் தேசத்திலே முதல் தீர்க்கதரிசி. யாரு? சாமுவேல். பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம தலையை குனிய பண்றாங்களா? குனிய பண்றவங்க அட்ரஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை நிமிர பண்ணுகிறவர் நம்மளுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை எண்ணி கொடுக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க வசனத்தை. இந்த பெண்ணினால் பிள்ளைய பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கா? இல்ல. அவமானப்பட்ட, அசிங்கப்பட்ட, வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்ற அந்த அண்ணாள் தேவ சமூகத்துக்கு வந்து விட்டாள். சொல்லிட்டா, முடிச்சிட்டா, சந்தோஷமா போனா. மரண விஷயமே ஒரு ஆண் குழந்தை. சொன்னபடியே கூட்டுட்டா, கொண்டு போய் சொன்னபடியே செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, 7 பிள்ளை. யாருங்க? அண்ணாளுக்கு 7 பிள்ளை. அது முதல் வசனம் வாசிங்களா? இல்லையே. அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா, சந்தோஷம். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்த்திட்டார். கொம்பா என் கொம்பனே தெரிய உயர்த்தி என்ன உயர்த்தி வச்சிட்டேன். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சொல்லாங்க. வெட்கப்பட்ட தலை குனிந்த அண்ணாளை அதே இடத்துல வேற எங்க கொண்டு போயிட்டீங்க. கவனிங்க, உங்களை எங்க தலைகுனிய வைக்கிறார்களோ அந்த நடுவிலே, அதான் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி புதிய நிகழ்வு உன்னை அபிஷேகம் பண்ணி பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, எந்த இடத்துல நீங்க தலைகுனி இருக்கிற அதே இடத்துல ஏற்றி வைக்கும், ஆசீர்வதிக்கும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தர வல்லவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நினைக்கிறேன். நீங்க விசுவாசித்தா நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இரண்டாவது தலைப்பு நீதிமொழிகள் 29:25 வாசிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை பாடிடுமா?
வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்த நன்மை வந்திடும் உமக்கே அவமான நிந்தைக்கு பதிலாய் உயர்வு வந்திடும் உமக்கே வெட்கப்பட்டு போவதில்லை போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கத்துக்கு பதிலாய் உமக்கே அவமான நிந்தைக்கு பதிலாய் உயர்வு வந்திடும் உமக்கே வெட்கப்பட்டு போவதில்லை இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நாளை போல ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருங்க. ஆண்டவருக்கு முதலில் கொடுங்க. ஒக்கத்துக்கு பதிலா அவர் இரட்டத்தன நன்மை தந்து எந்த இடத்துல வைக்கப்பட்டு தலைமுறை நினைமோ அதே இடத்துல உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. இப்போ அதே மாதிரி செஞ்சார் யோசேப்பு. அந்த பகுதிக்கு போல இரண்டாவது தலைப்பு கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். நீதிமொழிகள் 29:25 நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார். வேற ஒருத்தர் வாசிங்க. மனுஷனுக்கு பயப்பட பயம் 29:25 வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த முதல் அடைக்கலத்திலே தலைப்பு வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவர்களை வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது தலைப்பு கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். நம்ம அவரை நம்பிதான் வந்திருக்கிறோம். வெட்கப்பட்ட காலத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். அதனால நல்ல விசுவாசத்தோடு இருங்க, தைரியமா இருங்க, உண்மையா இருங்க, அவருக்கு பயந்துருங்க. இந்த இடத்துல கர்த்தரை நம்புகிற உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான் சொல்லுது. ஆகவே கவனிங்க, அவர் உயர்த்துகிற தேவன். வெட்கப்பட்ட இடத்திலே உயர்த்தி வச்சுட்டாரா? அல்லேலூயா. இந்த இடத்துல உயர்த்துகிற தேவன் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:20 தானியேல் 3:17-30 மட்டும் வாசிங்க. நான் அடுத்த ஒரு தலைப்பிற்கு அங்க போயிருக்கேன். சீக்கிரம் தானியேல் 3:17-30 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் கவனி. இப்ப அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ராஜா என்ன செஞ்சிட்டாரு? ஒரு சிலைய செஞ்சு வச்சிருக்காரு. அது எல்லாரும் போய் என்ன செய்யணும்பா? கும்பிடணும். எல்லாரும் கும்பிட்டுட்டான். சரி, கும்பிட்டுது எல்லாரும் கும்பிட்டாங்கன்னு தெரியாம கூட இருக்கலாம். சிலரு தெரியாதவங்களை பத்தி ராஜா கேட்டுக்க போறது இல்லை இல்லையா? ஆனா முக்கியமான நபரு எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியும். சரி, இந்த 3 பேரை மாத்திரம் அங்க இருக்கிறவங்க என்ன செய்யறான்? பார்த்துட்டு தான். ஏன்னா இந்த 3 பேர் யாரு? 3 பேர் இயேசுவை கும்பிடுற ஆட்கள். இயேசுவை கும்பிட்டவன் என்ன பண்றது? ஆகவே அவனு மட்டும் வந்து என்ன செய்யல? ராஜா நிறுத்தின அந்த பொச்சிலையை வணங்கவில்லை. ராஜா நிறுத்தின பொச்சிலையை வணங்கல. இப்ப வணங்காதனால அவனை கூப்பிட்டு திரும்ப வணங்குங்க, இல்லைன்னா 7 மடங்கு அக்கினி சூளையாக்கி அதுல உங்களை கொண்டு விளைஞ்சிருவான் போட்டுருவோன்னு ராஜாவுடைய பிரதான கட்டளை. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இப்ப இந்த 3 பேருக்கு சொல்றாங்க, ராஜாவுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்? நாங்க உங்களுடைய சிலை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம் சொல்லிட்டான். இப்ப எந்த நம்பிக்கையில சொல்றான்? கர்த்தரை
யாரை நம்புகிற நம்பிக்கை? சரி, நம்பிக்கை மட்டுமா இருக்கு? வைராக்கியம். எனக்கு வைராக்கியம். கவனி, சில காரியங்களிலே நீங்க வைராக்கியம் பாராட்டும் போது அதுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் உண்டு. உண்மையை சொல்றேன். உண்மையே பவுல் சொல்றாரு, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. தேவனுக்காக 10 மணிக்கு இந்த இடத்துல வரணும், வைராக்கியம் பாராட்டுங்க. தேவனுக்காக உழைப்பன் வைராக்கியம் பாராட்டுங்க. தேவனுக்காக கொடுப்பன் வைராக்கியம் பாராட்டுங்க. தேவனுக்காக ஆத்துமானாசிவன் வைராக்கியம் பாராட்டுங்க. அதுல இடர்கள் வரும், உபத்திரம் வரும், அடி வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், எல்லாத்தையும் சகிப்பண்ணு திருமணம் எடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 10 மாத்திர விட்டுவாரா? விடுவாரா? ஏன்? யாரை நம்பி வந்திருக்கீங்க? கர்த்தரை நம்பி வந்திருக்கோம். அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம். எவ்விரு மகள் செத்து, எவ்விரு மகள் வியாதியா இருக்கிறான். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல. வியாதியா இருக்கிறான். இப்ப எவ்விரு வந்துட்டான். யாத்தா இயேசு கிட்ட வந்துட்டான். வந்து சொல்றா, என் அம்மா வியாதியா இருக்கிறா, நீ வந்து என்ன செய்ய? சுகமா. ஒரு வார்த்தை சொல்லு, அது 100க்கு அறிவு. வந்து சுகமா. இப்ப வர வழியிலேயே இயேசு வராரு அந்த எவரு வீட்டுக்கு. வர வழியில வேற ஒரு அம்மா குறுக்க வந்துச்சு. அந்த அம்மா யாருன்னா பெரும்பாலும் குறுக்க வந்தோடனே அங்க ஜெபம் பண்ணுமா வேணாமா? அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த அம்மா அதே கூட்டத்தில் வந்து பிடிச்சோடனே அதுகிட்ட கொஞ்சம் உரையாட, யார் என்னை தொட்டது? ஒரு வல்லமை புறப்பட்டது என்கிறார். இவன் அங்கே உடனே அவன் காலில் விழுந்து, நான் தான் ஆண்டவரை தொட்டா நல்லது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. அதே சொல்லுங்க. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான், அவங்க வீட்டுலேருந்து ஒருத்தன் வந்து சொல்றான், எவர்கிட்ட போதகரை வருத்தப்பட்டவன்னா உன் பிள்ளை நினைச்சான், செத்துட்டான். நீங்க நல்ல நம்பிக்கையா விசுவாசம் இருக்கும்போது சாத்தான் 10 வழியா சொல்லுவான், இனிமே முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் நம்பாதம்மா. சொல்லுங்க, இன்னுமா இயேசு நம்பிக்கிட்டு இருக்க? நீ இந்த கடவுள நீ முடிக்கிட்டா, இந்த வியாதியில நீ முடிக்கிட்டா, இனிமே நீ அட்ரஸ் கிடையாது. நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க விசுவாசமா. ஆனா 10 வழியா வந்து எவர்கிட்ட சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஏன்? உள்ள சேர்த்துட்டு. ஆனா எவரு விசுவாசமா தான் இருக்கிறான். ஆனா உங்க விசுவாசத்தை கெடுக்கும்படி பக்க வழியா சில ஆள் வந்து உங்ககிட்ட என்ன செய்வான், இன்னமா நம்புற, இன்னமா சொல்லி நம்பிக்கிட்டு இருக்க, முடிஞ்சிச்சு எல்லாமே தெரியுமில்ல, போ விட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்? உங்க விசுவாசம் கடைசி வரைக்கும் சாத்தம் வந்து சொல்லுவான், இன்னும் நம்பாத, முடிஞ்சு வச்சுப்பா, இன்னும் நம்புவேன். சொல்லுங்க, இன்னும் நம்புவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, தட்டி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என்ன கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நான் 100க்கு 100 நம்புவேன். அல்லேலூயா. நம்புங்க, நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. கவனிங்க, நம்புங்க. அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர், அவர் மேன்மைப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட இடத்தில் நம்ம வந்திருக்கிறோமே, ஒருவனை கூட அவர் தள்ளி விடுறவரே இல்லை. ஸ்தோத்திரம். இப்ப எவரு வந்துட்டான், எவர்கிட்ட வந்துடும் பாத்தீங்களா? அவன் நம்பிக்கை எப்ப கெட்டு போற மாதிரி சொன்ன வந்துச்சா, கெட்டு போற மாதிரி வந்துச்சா? அவனை சொன்னார், எவருவே எவருவே பயப்படாது, எவருவே பயப்படாது. விசுவாசம் உள்ளவனா பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம் கெட்டு போச்சு. நம்ம விசுவாச நம்பிக்கையை கெடுக்கும்படி சில செய்திகள் வரும், சில நபர்கள் பேசுவார்கள். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க நம்பிக்கையில 100% விசுவாசத்துல நிறைந்திருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. இப்ப நேரா
திரும்பி எவரு ஆட்சிக்கு போறான். எல்லாம் செத்து போயாச்சு என்னாச்சு. ஆனா ஏசு என்ன சொன்னா அவன் என்ன செய்யறான்? நம்ம பார்வை வேற. நம்ம வாழ்க்கையெல்லாம் சுத்தமா முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் நம்ம செத்து தான் போகணும்னு முடிவு பண்ணுவோம். நம்ம ஆண்டவர் சொல்றாரு அப்பதான் நாம நம்ம வழக்க பண்ணுவோங்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாங்க, நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க சேப்டரே முடிஞ்சிட்டு நினைச்சிட்டீங்களா, அப்பதான் உங்களை துளிக்க பண்ணி உங்களை உயர்த்தி உங்களை துளிக்க செய்து வாழ்வின் உச்ச கட்டத்துக்கு கொண்டு போய் உங்களை பிரகாசிக்க வைக்க வல்லவர். அல்லேலூயா. நீங்க அந்த முடிஞ்சிட்டு நீங்க நினைக்கும் போது அதனால்தான் அவர் பார்வை வேற. செத்து விட்டான், உண்மை உண்மைதானே, செத்து விட்டான். ஆனா ஆண்டவர் இப்படி பார்க்கிறாரு, நித்திரையா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, உங்க வீட்டுல அற்புதம் நடக்கணுமா, உங்க வேலை ஸ்தலங்கள் அற்புதம் நடக்கணுமா, நிச்சயமாகவே நீங்க நம்புகிற நம்பிக்கையை கைவிட்டவே விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, நம்புறான். என்னாச்சு? ராஜா தூக்கி என்ன பண்ண போறாரு? அக்னியில போட்டாரா? போட்ட. என்ன நடந்தது? 30வது வசனம் சொல்லுது, அந்த அக்னியில 4வது நடக்கிறது. பாருங்க, 4வது ஆள் நடக்கிறார். நான் தான் கேட்கிறேன், இந்த ஆளு போய் புடிவாடமா உன்னை எவன் காப்பாத்துறான்னு பார்ப்போம். ராஜா சொல்றாரு, உன்னை எவன் காப்பாத்துறான்னு நான் பார்க்கிறேன்னு ராஜா சொல்றாரு. ஆனா அதே ராஜா சொல்றாரு, என்னடா 3 பேரை தான் தூக்கி போட்டோம், 4வது ஒரு ஆள் அங்க நடமாடுறாரு. அவங்க அக்னியில நல்லா தண்ணீர்ல குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்க எப்படி வந்துட்டு இருக்காங்க? அக்னியில போய் ஸ்விம்மிங் பூல் மேல வர முடியும்? பார்த்த ராஜா அதிர்ந்துட்டான். என்னடா அது, ஒரு காலம் இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே. தூக்கி போட்டவன் செத்தான். தூக்கி போட்டவன் செத்தான். ஆனா தூக்கி போடப்பட்டவன் உள்ளாடிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிக்னிக்கு போனா, ஊட்டி கொடைக்கானல் போனா அப்படியே அல்ல அப்படியே உள்ள காத்து வராம விளையாடிட்டு இருக்கான். வசனம் சொல்லுது, அந்த அக்னியின் மனம் அவங்க மேல என்ன செய்யல, வீசுல. லைட்டா அந்த அனல் பட்டாவே நீங்க கேஸ் ஓபன் பண்ணுவா அப்படின்னா அப்படியே உங்க முடியலாம் போய் ஒரு நாட்டம் ஒன்று என்ன செய்யும், நாரும் கட்சி போனது. அப்ப உள்ள போயிருக்கான். கொஞ்ச நாள் என்ன இருக்கணும், நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்கு, முடி நல்லா இருக்கு. ராஜா பாக்குறான், அதிர்ச்சி போய் சொல்றான், நீங்க வணங்குகிற தேவனே தேவன். கரகத்தை நீங்க வணங்குகிற தேவனே ஜீவனுள்ள தேவன், அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ராஜா சொல்லிட்டு அப்படியே விட்டுலீங்க. ராஜ்யத்திலே 3வது அதிபதியாக அவங்க 3 பேர் என்ன உயர்வு, வெக்க வந்துச்சு, தூக்கி போட்ட அவமானம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்களா? ஒரே ஒரு சின்ன கதை கொடுத்து இன்னொரு தலைப்பு இருக்கு, வேணாம், நீங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கதையை சொல்றேன், சொல்லிட்டு இந்த 2 டாபிக்கோட முடிச்சு இன்னொரு டாபிக் போனா 12 தாண்டிடும். இன்னொரு டாபிக் இருக்கு, அதான் ஸ்தோத்திரம். 2 டாபிக் முடிச்சிடறேன். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு, ஒரு அரசன் சொன்னாரா, ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம், இந்த கோட்டை வாசல், அரண்மனை வாசல் கதவை யாரு திறக்கிறார்களோ அவருக்கு என் ராஜ்யத்திலே பாதி ராஜ்யத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி திறக்க வரவன் திறக்காம போயிட்டனா அவன் கரங்களை வெட்டி எடுத்து பண்ணலாம். கவனிங்க, ஒரு ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், கவனிக்கிறீங்களா? இல்ல கவனிக்கிறீங்களா? கனதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ராஜா அறிவிப்பு கொடுத்துட்டாரு, ஒருத்தம் கூட கதை திறக்க வரல. ஏன் அப்படின்னா, ராஜ்யம் பெருசா கை பெருசா? கதவை திறக்குது ரைட்டு தான், திறக்க முடியலன்னா வேற ஏதாவது சொல்லலாம். ராஜா என்ன சொல்லிட்டாரு, திறந்தால் ராஜ்யத்துல பாதி, திறக்கவில்லை என்றால் அவன் கரங்களை வெட்டி எடுத்துக் கொள்ளு. எவனுமே போகலையே திறக்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் வந்தானோ. எல்லாம் கேட்டாங்களா, ஏன் உன் கரங்களுக்கு போகணும்னு ஒன்று ஆசையா இருக்குனாலும். அவன் சொன்னான், நான் நம்புறையா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்ல, அதை திறப்பி இல்லைங்க. எவனுமே வரல. அப்பதான் கேட்டாங்களா, சரி திறக்கலன்னா என்ன பண்ணுவேன்? திறப்ப ஒரு வேலை திறக்க முடியவில்லை என்றால், திறந்தால் நான் அரசன், திறந்தால்
நான் நாட்டுக்கு பாதி நாட்டுக்கு அரசன். திறக்கவில்லை என்றால் கரம் போனால் போகட்டும். இப்படியா அவனுக்கு நம்பிக்கை. சில பேர் நம்ம நம்பிக்கை கெடுத்துருவாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். உடனே அந்த ஒரு நபர் மாத்திரம் நம்பிக்கையோடு போய் நான் திறப்பேன், நிச்சயமா என் தேவன் எனக்கு உதவி செய்வார், ஒரு வேலை இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அவன் போய் தாழ்பாலை திறந்தான். பெரிய அரண்மனை கதவை அது ஏற்கனவே தாப்பால் போடாம தான் இருக்கு, திறந்துருச்சு. அல்லையா சொல்லுங்க, திறந்துச்சு. எப்படி இருக்கும்பா? நம்ம நம்பிக்கை முயற்சியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தளர விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம அநேக நேரங்களிலே வர ஆசீர்வாதத்துக்கு நாமளே நம்பிக்கை இழந்துருவோம். திறந்தா கதவு திறந்துட்டு இப்ப அவனுக்கு கரங்கள் போகவில்லை, ராஜ்யத்திற்கு அரசனாக மாறினான். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் கூட சில நேரங்களில் நம்ம நம்பிக்கை தளர விடாமல் ஆண்டவர் வச்சிருக்க நம்பிக்கையை 100% நீங்க விடாமுயற்சியாய் செயல்படும் போது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மனதால் பண்ணிட்டு கண்களை முடிச்சோம். இன்னொரு தலைப்பு இருக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அது சொல்லல, 2 போதும். மணியை பண்ணி முடிச்சிடும். எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்படுவார்கள். 2 பேரும் பார்த்தோம். தானியேல் புத்தகத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 1 சாமுவேல்ல அண்ணால பார்த்து கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துக்குவாங்க. ஆண்டவருக்கு ஒரு வார்த்தைனாலும் பேசியிருப்பாரு. டாக் பண்ணிங்க ஒன்லி ஒன் மோர். Who is anybody is over the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? உங்க வாழ்க்கையில இப்போ வெட்ட அனுபவித்துட்டு இருக்கீங்களா? ஒரு வேலை நீங்க இந்த இடத்துல ஸ்தோத்திரம் அவன் நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. சில நேரங்கள் வரும். ஆண்டவர் ரொம்ப நாள் தேடி போனேன், எனக்கு எவ்வளவு அவமானம், வெட்கம், தலைக்குனிவு, போராட்டம், இழப்பு, கடல் பிரச்சனை, நான் வெட்கப்படுகிறேன், சரீர பலவீனத்தினால நான் வெட்கப்படுகிறேன், தலை குனிந்து நிற்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பா. ஆகவே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு வேலை உங்க மனசுல இன்னைக்கு ஆண்டவரை நான் நம்புறேன். ஆனால் என் சூழ்நிலையில அண்ணாலை ஆசீர்வதித்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆசீர்வதித்தது போல, அந்த எபிரேயரை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆண்டவரே வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தில் நன்மையும் உயர்வை நீ கட்டளையிட வல்லவராய் இருக்கிறீர்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமா இருக்கிற இடத்திலே உங்களை உயர்த்தி வைக்கிறேன். வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தை நன்மை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு படிக்கிட்டு இருக்க எல்லா அவமானம் எல்லாம் நாட்களில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. எல்லா இழப்புல ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. உயர்வை கொண்டு வர போகிறது. உங்க தலையாட்ட இடத்துல உயர்த்தி வர வைக்க போகிறார். நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா, உண்மைதான் நான் நம்பி இருக்கேன். வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கூலி குறுக்கி போய் என்ன செய்வதென தெரியும், குழம்பிட்டு சோர்ந்து போய்
பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல தான் இன்னைக்கு பேசி இருக்கிறார். உங்களுக்காக தான் பேசி இருக்கிறார். நீங்க இன்னைக்கு நாளை போல நீங்கள் என் கொம்பு உயர்த்தப்பட போகிறது விசுவாசத்தோடு இருங்க. என் தலையை நிமிரப்படுகிற என்னோடு இருக்கிறார். நான் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறேன். அறிக்கையிடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அதே இடத்துல உங்களை வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயரப்பட போகிறார். உங்களை நிமிரப்பட போகிறார். நன்றி. அப்படியே பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நினைவிடத்து நிமித்தம் வைக்கப்பட்டிருக்கிறார்களா? கடன் நிமித்தம் வைக்கப்பட்டிருக்கிறார்களா? பிள்ளைகள் ஆசீர்வாதத்து நிமித்தம் ஒரு வேலை நெருக்கப்பட்டிருக்கிறார்களா? என் தெய்வமே, என் பிள்ளைகள் தலையை நீ உயர்த்த போகிறீர். தலையை நிமிரப்பட போகிறீரே. நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொரு உயர்த்தி இந்த இடத்துல பிணைகனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வல்லமைய பிள்ளைகளை நிரப்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை பாயத்த சரீர பிரகாரமா யார் யார் இந்த இடத்துல விலகினமாக இருக்கிறார்களோ அவர்கள் தலை முதல் பாதம் வரை ஒரு சுகமளிக்கிற வல்லமையாக ஒரு வல்லமை பிள்ளைகளை நிரப்பி சுகமாய் அனுப்புகிறார். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். மூலமே அவரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதான வழிநடத்தல் காவலும் வருகை பரிந்தும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தம் நேற்று இன்று சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்க தேவன் கலிலே சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க சமாதானத்தோடு கடந்து செல்கிறேன் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாளைய தினத்திலிருந்து தொடர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் உபவாச ஜெபம் இருக்கிறது. எப்ப வேணாலும் நீங்க ஜெபத்திற்கு கலந்து கொள்கிறோம், கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.